ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57 66 முடிய மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர் குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரையா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகையை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். பொதுவாக நாம் ஒரு புனிதரின் பெருவிழாவை கொண்டாடும் பொழுது அவருடைய இறந்த நாளையே நினைவு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அந்த நாள் அவர் விண்ணக வாழ்வில் நுழைந்த நாளாகும், அல்லது அவரது விண்ணகத்தில் பிறந்த நாளாக நாம் அந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் திருச்சபை 2 புனிதர்களின் பிறந்த நாள்களையும் சிறப்பாக கொண்டாடுகிறது. ஒன்று, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று அன்னை மரியாளின் பிறந்த நாளை மிகவும் பெரிதாக கொண்டாடுகிறது, பெருவிழாவாக. மற்றொன்று இன்று ஜூன் 24ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. இன்று நாம் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவின் உறவினரும் செக்கரையா மற்றும் எலிசபெத்தின் மகனும் ஆவார். அவரது தந்தை செக்கரையா ஒரு கிறித்துவ குழுவை சேர்ந்தவர். ஆகவே அவர் ஆலயத்தில் குருவாக தூவம் செலுத்துவது அவரது பணியாக இருந்தது. புனித எலிசபெத் அம்மாளோ ஆரோனின் சந்ததியை சார்ந்தவர். ஒரு நாள் சக்கரையா ஆலயத்தில் இறைப்பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் தோன்றி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பார் என்றும் அவர் பிறந்த தருணத்திலிருந்தே தூய ஆவியால் நிரப்பப்படுவார் என்றும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை சக்கரையா சந்தேகத்துடன் அவர் கேட்டதால், யோவான் பிறக்கும் வரை நீர் பேச முடியாதவாறு தூதர் அவருக்கு செய்தார். யோவான் ஒரு இறைவாக்கினர். சுமார் 27 வயதில் தனது இறை பணியை தொடங்கியிருக்கலாம் என்று மறைநூல் வல்லுநர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றனர். அவர் ஒட்டக முடியை ஆடையாக அணிந்து தோல் இடுப்பட்டையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனி உணவாக உண்டு வந்தார் என்று நமக்கு நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அவர் எருசலேம் மக்கள் மனம் திரும்பி இயேசுவை நம்ப வேண்டும், வரவிருக்கின்ற மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பாலை நிலத்திலிருந்து
பறைசாற்றி கொண்டிருந்தார். பின்னர் அவரது ஏரோது அரசனால் சிறையில் அடைக்கப்பட்டார். பொறாமை கொண்ட ஒரு பெண்ணின் பழிவாங்கும் மனப்பான்மையின் வழியாக அவர் உயிரிழந்தார். இதைத்தான் நாம் நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை ஒரு மிக சிறப்பாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். விவிலிய காலத்தில் ஒரு பெயர் என்பது வெறும் அமைப்பாக, அழைப்பாக, பெயராக மட்டுமல்லாமல் அது ஒருவரின் அடையாளத்தையும் பண்பையும் வாழ்க்கை நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. எவருடைய விவிலியத்தில் வருகின்ற எவருடைய பெயரை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக சீமோன் திருத்தூதரின் தலைவராக நம்பகத்தன்மையுடன் செயல்பட்ட போது அவர் பேதுரு, பாறை என்று அழைக்கப்பட்டார் இயேசுவால். செபுதேயின் மகனான யாக்கோப்பும் யோவானும் சமாரியா கிராம மக்கள் இயேசுவை ஏற்காத போது விண்ணிலிருந்து நெருப்பை இறக்க அனுமதி கேட்டதால் அவர்கள் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே போல இன்று நற்செய்தியில் எலிசபெத்துக்கு பிறந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. யோவான் என்ற பெயரின் பொருள் யாவே இரக்கம் காட்டியுள்ளார் அல்லது கடவுள் அருளும் இரக்கமும் நிறைந்தவர் என்பதாகும். இந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஏனெனில் அவரது பிறப்பு கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான புதிய காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அது சட்டத்தின் காலம் அல்ல, அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம். இந்த பெயரை கடவுளே அவருக்கு வழங்குகிறார். சக்கரியாவுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட போது லூக்கா நற்செய்தி 1:13 நாம் படிக்கின்றோம். புனித யோவான் தனது பெயரின் உண்மை பொருளை வாழ்ந்து காட்டினார். ஆம், இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நற்செய்தியின் வழியாக முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால், தூய திருமுழுக்கு யோவான் ஒரு கடைசி இறைவாக்கினராக இயேசுவின் வருகையை பற்றி முன்னறிவிக்கின்றார். நாம் இறைவாக்கினர் என்றால் எதிர்காலத்தை பற்றி சொல்பவர் என்று நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் இறைவாக்கினர் அவர்களுடைய முதன்மை பணி எதிர்காலத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா மக்களிடமும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவனின் செய்தியை அறிவிப்பதே ஆகும். கடவுளை பற்றி நற்செய்தி அறிவிப்பதே அவருடைய ஒரு முதன்மையான பணியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இறைவாக்கினர்கள் மக்களின் மனசாட்சியாக வாழ்ந்து வந்தனர். மக்களுடைய குறைகளை இறைவிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒருவர்களாக இறைவாக்கினர்கள் வாழ்ந்தார்கள். ஆம், இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதே இறைவாக்கினர்கள் பல நேரங்களில் நீதிக்காகவும் போராடி மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசிய இந்த இறைவாக்கினர்கள் சிறப்பாக நம்முடைய புனித திருமுழுக்கு யோவான் அங்கிருந்த பரிசேயர்களையும் சதிசேயர்களும் கடிந்து கொள்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளை வரவிருக்கும் தண்டனையில் தப்பிக்க உங்களுக்கு யார் அறிவித்தார்கள்? அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய படை வீரரிடம் மக்களை ஒடுக்குவதை நிறுத்துங்கள் என்று தைரியமாக இறை செய்தியை அவர் மற்றவர்களுக்கு அறிவித்தவர்கள் தான் இறைவாக்கினர். அதை தான் திருமுழுக்கு யோவானும் செய்தார். இன்றைய பெருவிழாவின் வழியாக நம் ஒவ்வொருவரும் இறை செய்தியை அறிவிக்கின்ற இறைவாக்கினர்களாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறந்த இறைவாக்கினராக வாழ நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது. ஆகவே இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கும் நற்செய்தி அதுதான். அவருடைய பெயரில் கொண்ட அந்த அர்த்தத்தின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் அருளும் இரக்கமும் நிறைந்தவர். நாமும் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற இறைவாக்கினர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி இந்த நேரத்திலே இறைவனிடம் ஜெபிப்போம். ஜெபம். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது.
குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றான். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். இந்த நாளிலே தூய திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள், நீர் இன்றைய நற்செய்தியில் எங்களுக்கு கூறியது போல அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த திருமுழுக்கு யோவான் வளர்ந்து வலிமை பெற்றார். அன்பு தந்தையே, எங்களையும் நாங்கள் ஒரு குழந்தையாய் உம்முடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர அருள் வேண்டி இந்த நேரத்தில் இன்னும் இறைஞ்சி மன்றாடி செபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு தந்தையே, அவருடைய பேரிலே நீர் எங்களுக்கு சுட்டி காட்டினரே. திருமுழுக்கு யோவான் என்றால் கடவுளின் அருளும் இரக்கமும் நிறைந்தவர். நாங்களும் உம்முடைய இரக்கமும் அருளும் நிறைந்த பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பையும் அருளையும் பறைசாற்றுகின்ற ஒரு சிறந்த இறைவாக்கினர்களாக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான மன தைரியத்தையும் மன உறுதியையும் மன பலத்தையும் நிறைவாக அளித்தருளும் இடமிறைஞ்சு மன்றாடி செபிக்கிறோம். தந்தையே, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா. இதோ இந்த காலை வேளையிலே இந்த திருமுழுக்கு தூய திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவிலே நாங்களும் கலந்து கொண்டு உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் உம் மகனின் திருப்புகழை மற்றவருடன் பறைசாற்றி வாழ்ந்திட அருள் வேண்டி உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமேன்.